ஒரு கிராமத்துல இருக்கிற 30 பேரும் ஒரே ராத்திரியில காத்துல கரைஞ்சு போனாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அவங்க சாப்பிட்ட தட்டு அப்படியே இருக்கு, அடுப்புல குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. ஆனா மனுஷங்க மட்டும் யாருமே இல்ல. 100 வருஷமா உலகத்தையே அதிர வச்சுட்டு இருக்கிற அந்த மர்மமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நவம்பர் 1930 கனடாவின் உணவு பகுதி. வெளியில உரைய வைக்கிற குளிர், கண்ணு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாத அளவுக்கு பயங்கரமான பனிமூட்டம். இந்த நடுக்கத்துலயும் ஒருத்தர் மட்டும் பனியில கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் பேரு ஜோ லேபல். ஒரு ஃபர் டிராப்பர் மற்றும் வேட்டைக்காரர். எத்தனையோ வருஷம் இந்த மாதிரி காலநிலையில வாழ்ந்தவருக்கே அன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. முட்டி வரைக்கும் பனியில கால் புதையுது, உடம்பு முழுக்க நடுங்குது, பசி வேற ஒரு பக்கம் வாட்டுது. இந்த காட்டுக்கு நடுவுல காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையேன்னு நினைச்ச போதான் அவருக்கு அஞ்சுகுனி லேக் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் ஞாபகத்துக்கு வருது. அங்க இனுயிட் பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ரொம்ப அன்பானவங்க. முன்னாடி பலமுறை ஜோ லேபல் அங்க தங்கி இருக்காரு. அந்த கிராமத்துல மொத்தம் 25ல இருந்து 30 பேர் தான் இருப்பாங்க. விலங்கு தோளாலான கூடாரங்கள்லயும் கற்களாலான வீடுகள்லயும் வாழ்ந்த அந்த மக்கள் வேட்டையாடுறதுல ரொம்ப திறமைசாலிங்க. நல்ல சாப்பாடு அப்புறம் தூங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கிடைச்சிரும்னு நம்பிக்கையோட ஜோ லேபல் அந்த கிராமத்தை நோக்கி வேகமா போறாரு. ஆனா அங்க போன உடனே அவருக்கு ஒரு மாதிரி விசித்திரமா தோணுது. பொதுவா இந்த மாதிரி பனி புயல் நேரத்துல கூட மக்கள் வெளியில நெருப்பு மூட்டி குளிர்காய்ஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு கிராமமே அமைதியாக இருக்கு. நாய்கள் குறைக்கிற சத்தம் இல்ல, குழந்தைகளோட சத்தம் இல்ல, வெறும் காத்து வீசுற சத்தம் மட்டும்தான் கேக்குது. எல்லாரும் குளிருக்கு பயந்து உள்ள இருப்பாங்கன்னு நினைச்சு தனக்கு பழக்கமான ஒரு வீட்டுக்குள்ள ஜோ லேபல் போறாரு. அந்த வீட்டுல கதவு கிடையாது, வெறும் ஒரு தோல் ஸ்கிரீன் மட்டும்தான். அவர் வெளியே இருந்து கூப்பிடுறாரு, ஆனா உள்ள இருந்து எந்த பதிலும் வரல. மெதுவா அந்த ஸ்கிரீனை விலக்கிட்டு உள்ள போறாரு. அங்க யாருமே இல்ல. ஆனா அணைஞ்சு போன அடுப்பு மேல ஒரு பெரிய பாத்திரம் அப்படியே இருக்கு. அந்த வீட்டுல இருந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா மனுஷங்களை மட்டும் காணோம். அந்த கிராமத்துல இருந்த 30 பேருக்கும் என்ன ஆச்சு? அவங்க எல்லாரும் எங்க போனாங்க? அந்த வீட்டுக்குள்ள அடுப்புல ஒரு பாத்திரத்துல மீன் குழம்பு அப்படியே இருக்கு. ஆனா அது உறைஞ்சு போய் ஜில்லுன்னு கிடக்கு. பக்கத்துல ஒரு தையல் மிஷின்ல பாதி தைச்ச நிலையில ஒரு தோல் ஆடை, ஊசியில நூல் கூட அப்படியே இருக்கு. அதை பார்க்கும்போது ஏதோ வேலையை செஞ்சுட்டு இருந்தவங்க பாதியிலேயே அப்படியே விட்டுட்டு ஓடின மாதிரி இருக்கு. செவுத்துல பார்த்தா வேட்டைக்கு பயன்படுத்துற துப்பாக்கிகள் அப்படியே வரிசையா மாட்டி இருக்கு. ஜோ லேபலுக்கு ஒண்ணுமே புரியல. பதற்றத்தோட அடுத்தடுத்த கூடாரங்களுக்குள்ள போய் பார்க்கிறாரு. எல்லா இடத்துலயும் அதே நிலைமைதான். சமையல் பாத்திரங்கள், குழந்தைகளோட பொம்மைகள் எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா மனுஷங்க மட்டும் யாருமே இல்ல. கிராமத்து நடுவுல ஒரு பெரிய நெருப்பு மூட்டம், அதுல கறி துண்டுகள் அப்படியே இருக்கு. ஆனா நெருப்பு அணைஞ்சு போய் அது மேல பனி மூடி இருக்கு. அதாவது மக்கள் திடீர்னு எங்கேயோ மறைஞ்சு போயிருக்காங்க. ஜோ லேபல் யோசிச்சு பாக்குறாரு. ஒருவேளை அவங்க வேற இடத்துக்கு போயிருந்தா கண்டிப்பா குளிருக்கு தேவையான உடைகளையும் வேட்டைக்கு தேவையான ஆயுதங்களையும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா இங்க எல்லாமே அப்படியே இருக்கு. சாப்பாட்டு மூட்டைகள் கூட நிறைய இருக்கு. அப்புறம் ஏன் இவங்க இப்படி போனாங்க? பயத்துல கத்திக்கிட்டே ஏறி கரைக்கு ஓடுறாரு. அங்க பார்த்தா அவங்களோட எல்லா படகுகளும் அங்கேயே நிக்குது. அப்போ அவங்க தண்ணி வழியாவும் போகல. திரும்ப மலைப்பக்கம் ஏறும்போது அவரோட கால் ஏதோ ஒண்ணுல ஸ்லிப் ஆயிருக்கு. பனியை விலக்கி பார்த்த ஜோ லேபல் அலறிட்டாரு. அங்க அவங்களோட வளர்ப்பு நாய்கள் எல்லாம் சங்கிலியால கட்டப்பட்ட நிலையிலேயே பனியில உறைஞ்சு செத்து கிடக்கு. இந்த இனுயிட் மக்கள் தங்களோட நாய்களை உயிரை விட மேலா நினைப்பவங்க. அப்படிப்பட்டவங்க நாய்களை சாக விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அந்த மக்களும் இந்த பனிக்குள்ளதான் புதைஞ்சு கிடக்குறாங்களா? இந்த நினைப்பு வந்த உடனே ஜோ லேபலுக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க அவருக்கு தைரியம் இல்ல. உடனே அங்கிருந்து பல மைல் தூரம் பனியிலேயே ஓடி ஒரு டெலிகிராஃப் ஆபீஸ் அடைகிறாரு. அங்க இருக்கிற ஆபரேட்டர் மூலமா போலீஸ்க்கு தகவல் சொல்றாரு. அடுத்த நாள் காலையில ராயல் கனடியன் மவுண்டட் போலீஸ் அதிகாரிகளோட அந்த கிராமத்துக்கு வர்றாரு. ஆனா அங்க வந்த போலீஸுக்கே பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அந்த கிராமத்தை சுத்தி இருந்த பனியில முதல் நாள் நைட்டு ஜோ லேபல் வந்த கால் தடத்தை தவிர வேற எந்த ஒரு மனுஷனோட கால் தடமும் இல்ல. 30 பேர் வாழ்ந்த அந்த கிராமத்துல ஒருத்தர் கூடவா வெளியே போகல? அப்போ அவங்க எல்லாரும் காத்துல மறைஞ்சு போனாங்களா, இல்ல பூமிக்குள்ள போனாங்களா? இன்னைக்கும் இந்த மர்மம் விலகாமலேயே இருக்கு. அந்த கிராமத்தை சுத்தி பனியில நூற்றுக்கணக்கான கால் தடங்கள் இருக்கணும். ஆனா ஜோ லேபல் கால் தடத்தை தவிர அங்க வேற எதுவுமே இல்லை. வேற ஏதாவது பழங்குடியினர் வந்து தாக்குதல் நடத்தினாங்களான்னு பார்த்தா அங்க சண்டை நடந்ததற்கான எந்த அடையாளமும் இல்ல. ஒரு துளி ரத்தம் கூட இல்ல. பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்கு. போலீஸ் அடுத்து ஏரி பக்கம் போறாங்க. அஞ்சுகுனி லேக் முழுசா உறைஞ்சு போயிருக்கு. ஒருவேளை யாரையாவது கொன்னு ஏரிக்குள்ள போட்டிருப்பாங்களோன்னு பார்த்தா பனிப்படலத்துல ஒரு சின்ன விரிசல் கூட இல்ல. ஆனா கிராமத்துக்கு 100 அடி தூரத்துல ஒரு மர்மமான விஷயம் கிடைக்குது. அங்க ஒரு கல்லறை தோண்டப்பட்டிருக்கு. ஆனா அது காலியா இருக்கு. அந்த பழங்குடி மக்கள் ஆத்மாக்கள் சாந்தி ஆகணும்னு கல்லறையை சுத்தி கற்களை அடுக்கி வைப்பாங்க. அது மட்டும் அங்க அப்படியே இருக்கு. ஆனா உள்ள இருந்த டெட் பாடியை காணும். விசாரணைய வேகப்படுத்துறாங்க. அப்போ அங்க வேட்டையாட வந்த அர்மின் லாரன் மற்றும் அவரோட 2 பசங்க ஒரு அதிர வைக்கும் தகவலை சொல்றாங்க. நாங்க இந்த ஏரி பக்கமா ஒரு மர்மமான ஒளியை பார்த்தோம். அது வானத்துல உருவத்தை மாத்திக்கிட்டே இருந்துச்சு. சில நேரத்துல சிலிண்டர் மாதிரியும் சில நேரத்துல புல்லட் மாதிரியும் தெரிஞ்சது. கொஞ்ச நேரத்துல போலீஸ் அதிகாரிகளுமே வானத்துல ஒரு நீல நிற ஒளியை பாக்குறாங்க. அது அங்க சாதாரணமா தோன்ற மாதிரி இல்ல, ஒரு ரிதம்ல துடிச்சுக்கிட்டே மர்மமா இருக்கு. நவம்பர் 29, 1930 எம்டி கெல்லஹர் அப்படிங்கிற ரிப்போர்ட்டர் இந்த செய்தியை பத்தி கட்டுரை எழுதுறாரு. இந்த விஷயம் உலகம் முழுக்க பரவுது. போலீஸ்க்கு அழுத்தம் அதிகமாகுது. ஆனா எவ்வளவு தேடியும் அந்த 30 பேருக்கு என்ன ஆச்சுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடைக்கல. கடைசியா எந்த துப்பும் கிடைக்காத
இல்லாததால 1931 இந்த கேஸை போலீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த மக்கள் நிஜமாவே ஏலியன்களால் கடத்தப்பட்டாங்களா, இல்ல அந்த மர்ம ஒலிக்கும் இவங்க காணாமல் போனதுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கும் இது ஒரு புரியாத புதிராவே இருக்கு. போலீஸ் இந்த வழக்கை முடிச்சு வச்சாலும் உலகம் இதை நம்ப தயாரா இல்ல. இதையெல்லாம் அந்த ரிப்போர்ட்டர் எமெட் இ கெல்லஹரும் வேட்டைக்காரர் ஜோ லேபல்வும் சேர்ந்து கட்டுக்கதையா ஜோடிச்சிட்டாங்கன்னு ஒரு தரப்பு சொன்னாலும் மக்கள் மனசுல பல கேள்விகள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சுற்று வட்டாரத்துல இருந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த பனி பிரதேசத்துல கெட்ட ஆவிகள் நடமாட்டம் இருக்காம். பழைய கதைகள்ல வர்ற சில ஆவிகள் மனுஷங்களை அடையாளம் தெரியாம காணாம போக வச்சிருமா. இன்னும் சில வேட்டைக்காரங்க அந்த ஏரி பக்கம் போகும்போது யாரோ தங்களை பின்தொடர மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு தியரி என்னன்னா அந்த மக்கள் வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்து போயிருக்கலாம். ஆனா அப்படி போறவங்க தங்களோட உயிர்நாடியான துப்பாக்கிகளையும் வேட்டை நாய்களையும் விட்டுட்டு போவாங்களா? இறுதியா எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற தியரி ஏலியன் கடத்தல். அன்னைக்கு ராத்திரி வானத்துல பார்த்த மர்மமான ஒளி, அதுல இருந்து வந்த விசித்திரமான சத்தங்கள் எல்லாரும் ஒரே நேரத்துல காணாம போனது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேற்று கிரக வாசிகள் தான் அந்த மொத்த கிராமத்தையும் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு இன்னைக்கும் ஒரு பெரிய கூட்டம் நம்புது. அந்த பனியிருட்டுல அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? வீடுகள் எல்லாம் காலியா கிடக்குது, அடுப்புல சாப்பாடு வெகுது, ஆனா ஒரு மனுஷனை கூட காணோம். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏலியன் தியரிக்கு இன்னும் அதிக பலம் கிடைக்குது. குறிப்பா 1959 பிராங்க் எட்வர்ட்ஸ் தன்னோட புத்தகத்துல இந்த சம்பவத்தை யூஎஃப்ஓக்களோட நேரடியா சம்பந்தப்படுத்தி எழுதினாரு. அப்புறம் 1984 வந்த வேறொரு புத்தகமும் இதையே சொல்ல இந்த மர்மம் உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. பல வருஷங்களா இது ஒரு புரியாத புதிராவே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சில ஆய்வாளர்கள் இத பத்தி வேற மாதிரி சொல்றாங்க. அவங்க கருத்துப்படி 1930 இந்த செய்தியை வெளியிட்ட ரிப்போர்ட்டர் எமெட் இ கெல்லஹர் அவருக்கு சின்ன விஷயத்தை கூட ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றது வழக்கம் தானாம். அவர் ஒரு கற்பனை கதை எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. அதனால உண்மையிலேயே அங்க அப்படி ஒரு கிராமம் இருந்ததா, இல்ல ஒரு சின்ன விஷயத்தை வச்சு இப்படி ஒரு கதையை உருவாக்கிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் ஒரு பக்கம் இருக்கு. இது உண்மையா அல்லது வெறும் கட்டுக்கதையா? ஆனா கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு அப்புறமும் அஞ்சிகுனி லேக் அப்படின்னாலே உலகத்துக்கு ஒரு பயம் கலந்த மர்மம் தான் ஞாபகத்துக்கு வருது. 30 பேருக்கான எந்த ஆதாரமும் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. ஒருவேளை அவங்க நிஜமாவே ஏலியன்களால கடத்தப்பட்டிருப்பாங்களா, இல்ல அந்த பனி பிரதேசத்துல இருக்கிற கெட்ட ஆவிகள் அவங்களை என்ன செஞ்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.